அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரம் இல்லை இந்த வாரம் சனிக்கிழமை பக்ரீத் வருதில்ல, அதுக்கான க்ளீனிங் வேலையை தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, ஃபெஸ்டிவல் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்போம். வீட்டையே திருப்பி போட்டு புரட்டி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்போம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஃபெஸ்டிவல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது, பீரியட்ஸ் ஆகிடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடுங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தான். ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது, ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பித்து ரிலாக்ஸாக பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம உடம்பும் எதுவும் ஆகாது, டயர்டும் ஆகாது. அந்த அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான், 1 டேக்கு முன்னாடி தான் வீட்டையே புரட்டி போட்டு டீப் க்ளீன் பண்ணுறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுது. நம்ம என்ன தான் சுறுசுறுப்பாக இருந்தாலும், ஆக்டிவாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும் ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாடி பார்த்திங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணதாங்க செய்யும். ஸோ அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று பீரியட்ஸ் ஆகிடுவோம், இல்லைன்னா இடுப்பு, முதுகு, கழுத்து, கை, கால் எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா சுளுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கும், இல்லைன்னா வயிறு அப்செட் ஆகிடும். ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வருது, ஃபெஸ்டிவல் வருதுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிடுதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நிதானமாக பண்ணலாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா எந்த பொருள் நம்ம வீட்டில் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கும்ல, அந்த பொருள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நெருக்கமாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் லாஸ்ட்டாக டெய்லியும் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொருளில் நிற்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வாங்குகிற பொருள், ஏதாச்சும் மளிகை சாமான், காய்கறி, இந்த பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 டேக்கு முன்னாடி, 2 டேக்கு முன்னாடி வாங்கிட்டு அதை உரித்து வைக்கிறது, அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கும் வீடும் க்ளீனான மாதிரி இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணணுங்க. 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க வேலையை. நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வகையில் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா டெய்லியும் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொருள் வச்சுருக்கேன். மற்ற 3 ரேக்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரேராக இந்த கெஸ்ட்டெல்லாம் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இந்த பிளேட்ஸு, சர்விங் பவுலு, கப்பு, சாசர் இதெல்லாம் வச்சுருப்போம்ல, பீங்கானில், கண்ணாடியில், பிளாஸ்டிக்லாம் அதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல, அதுதாங்க அந்த 3 ரேக்லேயும் வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த 3 ரேக்கையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல், அந்த பொருளையும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலுமே, ரேராக யூஸ் பண்ணாலுமே அதில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் உட்கார தான் செய்யுது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அந்த ரேக்கையும் க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு, அதுக்குள்ளே இருக்க பொருளையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கான வேலை தான் பார்க்க போகிறேன். நம்ம பார்த்திங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா, யாராவது என்ன சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ரேக்கில் இருக்குல்ல, இந்த பீங்கான் ஐட்டம், கண்ணாடி ஐட்டம் இதுதான் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிப்பேங்க. அதுதான் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதையெல்லாம் வாஷ் பண்ணி ரசித்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டின்னருக்கான வேலையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன மாதிரி தனியாக இருக்காங்க, நம்ம தனி கொடுத்தனமாக இருக்கிறோம் அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். வீட்டு வேலையும் பார்க்கணும், கூடவே பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் வேலையும் பார்க்கணும். அப்படின்னும் போது நம்ம உடம்பு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணி நிதானமாக பண்ணுங்க. அப்போ உடம்பும் நல்லா இருக்கும், ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி நிதானமாக பண்ணுங்க. அப்போ தான் குழந்தைங்களையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இதுவே ஜாயின்ட் ஃபேமிலிலலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு 2-3 லேடிஸாவது இருப்பாங்க. அம்மா, பாட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா மாமியார், ஓரவத்தி, நாத்தனார், அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி
ஒரு 3-4 லேடிஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் 3 டேஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்ட்டு ஷேர் பண்ணி பண்ணுங்க. அப்போ அலுப்பும் தெரியாது, வேலையும் முடிஞ்சிடும், ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு கமெண்ட் தாங்க ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லா வேலையும் எடுத்து நம்ம தலைமையிலேயே போட்டுக்காமல் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் லேடிஸ்கிட்டையும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கமெண்ட்டும் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, சிஸ் நீங்கள் சொல்கிறது போல் ரிலேஷனுக்கு ஸ்பேஸ் கொடுத்து தான் என் லைஃபே போச்சு. இப்போது எங்கள் வீட்லேயும் சப்போர்ட் இல்லாமல், மாமியார் வீட்லேயும் இல்லாமல் அனாதையாக இருக்கேன் சிஸ், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல கவலைப்படாதீங்க சிஸ், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இது நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் எல்லா லேடிஸும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இது. கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டிலேருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம மாமியார் வீட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஸும் பார்த்திங்கன்னா டெய்லியும் வருவாங்க, வந்து பாசமாக பேசுவாங்க, உரிமையாக பழகுவாங்க, ஸ்பேஸ் கொடுப்பாங்க, ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க. அவங்க இல்லைன்னா இந்த வேலையே முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளை அவங்களுக்குள்ளே டிபெண்ட் பண்ண வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இவ ஒன்றுமே பண்ண மாட்றா, எந்த வேலையும் செய்ய மாட்றா, தனியாக பண்ண மாட்றா, குடும்பம் நடத்த மாட்றா, இந்த மாதிரி பழியில நம்ம மேலே போட்டுட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. நம்மளை பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுறது, இவங்க இல்லைன்னா இந்த வேலையை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அப்போ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருப்போங்க. அதையும் பார்த்திங்கன்னா சில பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாத்தையும் பொறுமையாக ஒரு வாட்டி யோசிச்சும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணுங்க. எப்போவா இருந்தாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, நம்ம ஃபேமிலியை நம்ம தான் ரன் பண்ணணும், நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் நீங்கள் தாங்க வளர்த்துக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருப்போம். நானுமே பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சில பேர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பார்த்துருக்கேங்க. ஏன்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத பல சிச்சுவேஷனை பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனே அவங்க வீட்டில் நடக்குங்க, எல்லோரும் வந்திருப்பாங்க, எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. பட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருட்களோ இல்லை அவங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகாத மாதிரி யார் யாரை எங்கெங்கே உட்கார வைக்கணும், எதோடு நிறுத்தணும் அப்படின்ட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து நான் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எனக்கு கோவமோ வருத்தமோ வராதுங்க. இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம இதே மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டோமே, நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தால் நம்ம மேலே விழுந்திருக்காதே, இந்த மாதிரி அவமானப்பட்டிருக்க மாட்டோமே, அசிங்கப்பட்டிருக்க மாட்டோமே, நம்மளும் இதே மாதிரி உஷாராக அறிவோடு ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே, எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நிறைய பேரை பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி அப்படியே வாயை பொழந்தெல்லாம் பார்த்துருக்கேங்க. ஸோ நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பக்குவம்லாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையும் சரி, மனுஷங்களும் சரி, சொந்த பந்தங்களும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கணும், கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அது நல்ல விஷயமாகவும் இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாமர்த்தியமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா மற்றவங்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும், அம்மாவாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனல்ஸையோ நம்மளுடைய பொருட்களையோ அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அவங்கள நம்ம எங்கே இருக்க வைக்கணுமோ அதே இடத்துல இருக்க வைக்கணும். ஏன்னா மனுஷங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.